முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 39வது முறையாக இந்த காவல் நீட்டிப்பானது செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 39வது முறையாக இந்த காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு இதே நாள் அவர் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்குள்ளானால் கிட்டத்தட்ட ஓராண்டு சரியாக முடிவடையக்கூடிய இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவலும் இன்றோடு முடிவடைந்திருக்கிறது. 38வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றோடு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீண்டும் காணொலி மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்பு தொடர்பாக உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அல்லி ஜூன் 19 வரை அவருடைய காவல் நீட்டிப்பதாக உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 39வது முறையாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றோடு முடிவடைந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருடைய வழக்கை தொடர்ச்சியாக விசாரித்து வரக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்ற அல்லி செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் நீட்டிப்பு தொடர்பான உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவில் அவருடைய நீதிமன்ற காவலானது ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படுவதாக உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் 39வது முறையாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.